நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய மாங்காய் மரம். அவங்க மாங்காய் அறக்கவே மாட்டாங்க. எல்லாம் பாருங்கள் கீழே விழும் பாருங்கள். அது பாருங்கள், அது பாருங்களேன், எல்லாம் பழுத்து பழுத்து கீழே. அது பாருங்கள், எல்லாம் எவ்வளோ இருக்க பாருங்கள். அது பாருங்கள், பழுத்து பழுத்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நிறையா இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு. அப்படியே எந்த பக்கம் பாருங்கள், காம்பவுண்ட் வாலுக்கு எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட நிறையா இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பழம் விழுந்துருக்கும் பாருங்கள். நிறைய பழம் விழுந்திருக்கும். அடுத்து அப்படியே பார்த்தோம்னா இது நம்ம சின்ன தோட்டம், பழத்தோட்டம் தான். அதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு பழம் பூவெல்லாம் இருக்குது. அதை பூத்துருக்கு பாருங்கள். மல்லி நினைக்கிறேன் மொட்டு விட்டுருக்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கொய்யா பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த காய் காய்ச்சிருக்கு பாருங்க கொய்யா. அப்படியே வந்துட்டிங்கன்னா இந்த கலாப்பழம் சொல்லுவாங்கள்ல, நாகப்பழம், கலாப்பழம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே எடுத்திங்கன்னா பூத்தொட்டிங்க இருக்குது. இது ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். நம்ம விளாக்ஸில் நல்லா காமிது. முருங்கை செடி ஒன்று வச்சோம். ஒரு 3 நாளில் தண்ணி ஊற்றலை, அதனால் நிறைய காஞ்சி போயிட்டு இப்போ தான் மறுபடியும் பச்சை அடிச்சுட்டு வருது. இது பூ பாருங்கள், தொட்டியில் நிறையா பூவெல்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்ல பழ வகைகள் இதெல்லாம். நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு பழத்தோட்டத்தை வைங்க. அதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பாருங்கள், இது எலுமிச்சை செடி, லெமனு பார்த்திங்களா. அதை பூ பூத்துருக்கு பாருங்கள். பூ ஒரு பக்கம் இருக்குது, நிறைய பூ இருக்குது பாருங்கள். பூ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காய்கறி இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா, காய் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நிறைய காய்கறி நிறைய இருக்குது உள்ள. அது எப்பவுமே பக்கத்தில் பார்த்திங்களா பண்ணி மேயுது பாருங்கள். அதை போயிடுச்சா, அது அப்படியே பின்னாடி பாருங்கள், இன்னும் நிறைய வருது பாருங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது, அது உள்ளே இருக்குது, ஒன்றா வரும் பாருங்கள். பாருங்கள், இது பண்ணி மேய்க்கிறது அவங்களுக்கு ஒரு தொழில். பண்ணி மேய்க்கிறது அவங்களுக்கு ஒரு தொழில். சார் அதெல்லாம் விட நம்பால் எங்கே இருக்கிறாரு பார்க்கணுமே. தியா வேர் ஆர் யூ, தியா வேர் ஆர் யூ. அது தியாவுக்கா கட்டின வீடு, சின்ன வீடு. நான் இது விளாக்ஸில் போடுறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். நான் விளாக்ஸில் நீங்கள் பார்க்குறதுக்கு இல்லை. தியா ஒண்டர்ஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது பாருங்கள். இவரை குறித்து நிறைய போடுவோம். ஒரு 2 வாரம் 15 நாளுக்குள்ளே 25,000 வியூஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 25,000க்கு மேலே ஆளுங்க பார்த்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல ஒரு உயிருங்க இது. நல்ல வீட்டு நல்ல பாதுகாப்பாக. வீட்டை பாரு திறந்து போட்டே போயிட்டேன். இப்போல்லாம் வெளியில் இப்போ தான் வரேன் பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் திறந்த வீடு திறந்த மாதிரியே இருக்கும், யாரும் உள்ளே போட மாட்டான். அது ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன நான் சொன்ன பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே நிறைய பூத்தொட்டிங்கள்லாம் இருக்குது. இங்கேயும் பூத்தொட்டி இருக்குது. இந்த சைடு இது வெளிப்புறமாக பார்த்தோம்னா ஈச்ச மரம், முருங்கை, அதுக்கப்புறம் பூச்செடி இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்ல இதுதான் நம்ம வண்டி. கேரன்ஸ் வீட்டை சுற்றி நல்ல மாங்காய் மரம், அதுக்கப்புறம் முருங்கை, நிறைய மரங்கள் இருக்குது வீட்டை சுற்றி பாருங்கள். ஏன்னா இயற்கையாகவே நம்ம மரங்களை வளர்த்தோம்னா நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். ஒரு நோய் நொடியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% நமக்கு நோய் நொடியிலேருந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். பார்த்திங்களா, பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பூ அழகாக இருக்குது. இப்போ நம்ம விளாகிங்கில் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு இருக்குது, தியா ஒண்டர்ஸ்ன்ற ஒரு ஷார்ட்ஸ் ஒரு சேனல், யூடியூப் சேனல் இருக்குது, தியா ஒண்டர்ஸ் அப்படின்ட்டு. அதுவும் நல்ல சேனல். அதுவும் பாருங்கள், செடி அவுட்டரில் மறுபடியும் இதெல்லாம் வச்சுருக்குறோம் பாருங்கள். இந்த மாடு மேயுதுங்க, அது இருக்கிறது பார்த்தீங்களா. இந்த மாடு மேயறதுனால
இவ்வளோ சேஃப்டி பண்ணுவேன் இந்த முருங்கை மரத்துக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி மேய்ஞ்சிடுச்சு, மறுபடியும் மேலே வரலாம் வந்துருக்கும் பூ செடி. உள்ள பாரு உட்காந்துருக்கு பாரு பள்ளி, வானான் தியா வட்டா வெளியில் ஆள் காணுன்னா உடனே வந்துடுவான் பாருங்க, ஈஸாக வரான் பாருங்க. இந்த விளாக்ஸில் மரியா விளாக்ஸில் இவனை பார்க்குறீங்க. இது பேர் தியா, THEA தியா. அவன் பூக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே யாரையும் விட மாட்டான். வெளியில் யார் வந்தாலும் சும்மா இருப்பான் பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள். 6 அடிக்கு மேலே வருவான் ஏஞ்சா என்னன்னா. ஸோ அன்பு பார்வையாளர்களுக்கு நன்றி.